GNK Tamilnadu கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்து இல்லாமல் உளுந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் 2 வீடியோ உளுந்து இல்லாமல் எப்படி தோசை சுடுறதுன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இங்கே உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ உளுந்து இல்லாமல் உளுந்த வடை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வடை சுடுறதுக்கு நம்ம காராமணி பயிறு அளந்து எடுத்துடலாம். நான் ஒரு 200 கிராம் காராமணி பயிர் எடுக்கிறேன், 2 உலக்கு. இது நமக்கு எல்கிரனூரில் கிடைக்குது இந்த பயிர். இரநூறு கிராம் பயிருக்கு நீங்கள் ஒரு 25 கிராம், ஒரு 1/4 உலக்கு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை 3 டைம்ஸ் கழுவி எடுத்துட்டு இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம வடை சுடுறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சோம்னா நமக்கு நல்லா மாவு நல்லா பொங்கி வரும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துடலாம் 8 மணி நேரத்துக்கு அப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கும்போது கொஞ்சம் குறன்னு இருக்குது. லைட்டாக தண்ணி தெளித்து, 1 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே தண்ணி தெளித்து நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். ஒரு 3-4 டைம் நீங்கள் அரைக்கும்போது மாவு நல்லா சாஃப்டாயிரும். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டியாக கட் பண்ணது ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் ரொம்பவே குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள். ஒரு கடாயில் இப்போ எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ மாவு அதில் போட்டுடலாம். எனக்கு வடை சேஃப் வரல, கொஞ்சம் தண்ணி அதிகமானதுனால. நீங்கள் நல்ல கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா நம்ம உளுந்த வடை எப்படி பண்ணுவோமோ அதே சேஃபு குக் பண்ணலாம். இப்போ ஒன் சைடாக நம்ம திருப்பி விட்டுறலாம். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நமக்கு உளுந்த வடை சுடும்போது கூட எண்ணெயை குடிக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் குடிக்கவே இல்லை, சூப்பராக வந்தது. மீதமுள்ள மாவையும் நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இந்த சைடாக திருப்பி விட்டுட்டு இப்போ கலர் பாருங்கள் நல்லா மாறிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்ம உளுந்த வடை சாப்பிட்டா உளுந்து டேஸ்ட்டு எவ்வளோ வருமோ அதே டேஸ்ட்டு இந்த காராமணி பயிர்லேயும் வருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.